ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கட்டிங்லேருந்து ஃப்ரையிங் வரைக்கும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம இன்றைக்கி பீஸ் போடாமல் அப்படியே ஃபுல்லாக பொரிக்க போகிறோம். ஒரு மீனையும் வாழை மட்டும் கட் பண்ணிவிட்டு பொரிக்க போகிறோம். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் ஆனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் போடுங்க. அப்படியே உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் என்கிட்ட தெரியப்படுத்த மறக்காதுங்க. ஃபிஷ்ஷுக்கு மேலே இடையிலலாம் லைட்டாக கத்தி வச்சு கீறி விட்டுறலாம். அப்போ அதிலெல்லாம் மசாலா இறங்கி நமக்கு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுறேன். இப்போ இதை நல்லா லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமனில் உள்ள ஜூஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ்லேயே மிக்ஸ் பண்ண முடியலைன்னா அப்புறம் நம்ம தேவைக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மசாலாவில் பரட்டி ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். உங்கள்கிட்ட இருக்க மீனோட அளவை பொறுத்து லெமன் ஜூஸை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மீனை வந்து உடனே பொரிக்கலைன்னா, நாளைக்கு தான் பொரிக்க போகிறீங்கன்னா இன்றைக்கே கழுவி இதே மாதிரி மசாலா பரட்டி ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். தேவைப்படும் போது நம்ம எடுத்து அப்பப்போ பொரிச்சுக்கிடலாம். மசாலா எல்லாம் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம மசாலாவில் பரட்டி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒவ்வொரு மீனாக இன்றைக்கி பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு சைடு வந்ததும் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். மசாலா உதிரவே இல்லை பாருங்கள், அடி பிடிக்கவும் இல்லை, ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு. சிம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் மாறி மாறி வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா மீன்களையும் பொரித்து எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக வந்துடுது. மசாலா எதுவும் உதிரவே இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என்கிட்ட தெரியப்படுத்துங்க. நல்லதை சாப்பிடுங்க, நலமாயிருங்க.